Hi viewers, welcome back to Brain Cars. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கார் புதுசா ஓட்டுறவங்க கார் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால என்னென்ன மிஸ்டேக் பண்றாங்க, காரை ஸ்டார்ட் பண்ணி ரோட்ல மூவ் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். கார் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து தொடங்கி மூவ் பண்ற வரைக்கும் அதை என்னென்ன செய்யக்கூடாது, எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெளிவா அந்த வீடியோல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். பிகினர்ஸ் புதுசா கார் ஓட்டும் போது ஒரு விதமான ஒரு பதட்டம் ஒன்று அவங்களுக்கு ஏற்படும். நம்மளால கார் ஓட்ட முடியுமா ஒரு சந்தேகமும் இருக்கும், பயமும் பதட்டம் எல்லாமே இருக்கும். அந்த பதட்டத்துல அவங்க வந்து நிறைய மிஸ்டேக் செஞ்சிடறாங்க. இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க வந்து டிரைவ் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பதட்டம் இல்லாம பொறுமையா நீங்க டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமா நீங்க கார் கத்துக்கலாம். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். உங்களோட டிரைவிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்போ கார் புதுசாக டிரைவ் பண்ணுறவங்க இப்போ கார் இப்போ நிற்கிதுன்னா உடனே டோரை ஓப்பன் பண்ணி ஏறி உட்காந்துடக்கூடாது. சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே செக் பண்ணணும். ஒரு ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது, எப்படி பேக் சைடு எல்லாமே என்ன இருக்குது, எதுவும் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் இருக்கா, அந்த இடம் ரொம்ப பள்ளமாக இருக்கா, இல்லை எதுவும் ஒரு இப்போ அனிமல்ஸ் எதுவும் படுத்துருக்கா, அந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாம் ஒரு ரவுண்ட் வந்து எல்லாமே செக் பண்ணிக்கணும். ஏர் ப்ரெஷர் எல்லாமே 4 வீலோட ஏர் ப்ரெஷர் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒரு ஏர் கம்மியாக இருந்தால் அதே உங்களுக்கு தெரியும். ஜென்ரலாக ஏர் ப்ரெஷர் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் காரில் ஏறி உட்காரணும். இப்போ நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் காரில் ஏறி உட்காடுறேன். அதுக்கப்புறம் அதோட கண்டினியூஸை நீங்கள் பார்க்கலாம். இப்போ காரில் ஏறிட்டேன். ஏறி உட்காந்தோடனே என்னென்ன பண்ணுறேங்கிறத பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஸ்டேரிங்கில் இந்த ரிஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணணும். இப்போ கரெக்டாக என்னோடய ஸ்டேரிங் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் டோரை லாக் பண்ணிவிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ கிளச்சை இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ கார் வந்து நின்றுட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பிகினர்ஸ் நார்மலாக என்ன செய்வாங்கன்னா, இதை ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன செய்வாங்கன்னா, உடனே கிளச்சை ப்ரெஸ் பண்ணி கியரை போட்டு மூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுதான் அவங்க செய்கிற பெரிய மிஸ்டேக். அது மாதிரி செய்யக்கூடாது. காரை ஸ்டார்ட் பண்ணிட்டா என்ன செய்யணும் அப்படின்னா, சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உட்காந்துன்னு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து சீட் பெல்ட்டை போட்டுக்கணும். நம்ம சீட் பெல்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீட் பெல்ட் போடாமல் நம்ம டிரைவ் பண்ணக்கூடாது. இப்போ உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, மிரர் எல்லாம் பார்க்கணும். அதாவது சென்டர் மிரரில் பின்னால் வரக்கூடிய தெரியுதா, அந்தளவுக்கு மிரர் செட் பண்ணியிருக்கா, ரைட் சைடு மிரரில் பின்னால் உள்ளதெல்லாம் தெரியுதான்னு பார்க்கணும். லெஃப்ட் சைடு மிரரில் இந்த 3 மிரரையும் கரெக்டாக எல்லாமே பார்த்துக்கணும். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கியரை போட்டு காரை மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு அந்த மிரர் நான் பார்க்குறேன், எல்லாமே கிளியரா இருக்கு. இப்போ நான் ரோட்டோட ரைட் சைடில் நிற்கிறேன். எப்படி லெஃப்ட் சைடில் நான் மூவ் பண்ணி போறேன் அப்படிங்கிறத பாருங்க. இப்போ பாருங்க, நான் ரோட்டோட ரைட் சைடில் நிற்கிறேன். இப்போ புதுசாக கார் ஓட்டுவாங்க என்ன ஆக்சுவலாக செய்வாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கியரை டக்குன்னு போடுவாங்க, இப்படி கியரை சேஞ்ச் பண்ணுவாங்க. உடனே வந்து ரைட்டு லெஃப்ட்லாம் எதையுமே பார்க்க மாட்டாங்க. உடனே ஸ்டேரிங்கை இப்படி திருப்பிடுவாங்க. இப்படி திருப்பினா என்ன ஆகும்னா, நம்ம ரைட்டு லெஃப்ட் சைடில் ஏதாவது வண்டி வருதா என்னங்கிறத பார்க்கவே இல்லை. அது மிரரில் பார்த்தா தான் வண்டி வருதா என்னங்கிறது தெரியும். இவங்க காரோட பதட்டத்தில் என்ன செஞ்சிருவாங்க, உடனே கியரை போட்டு ஃபர்ஸ்ட் கியரை போட்டு காரை மூவ் பண்ணிடுறப்ப லெஃப்ட் சைடு பார்க்க மறந்துடுவாங்க. அப்போ லெஃப்ட் சைடு பார்க்க மறந்தா என்ன ஆகும்னா, அந்த இடத்துல பைக்கோ ஒரு காரோ வேகமாக வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விபத்து ஏற்படுறதுக்கு சான்ஸ். அதனால எப்போ காரை நீங்கள் மூவ் பண்ணாலும் பதட்டம் இல்லாமல் உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு சரௌண்டிங்ஸ் செக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்க, லெஃப்ட் சைடு மிரர் நான் பார்க்குறேன், கிளியரா இருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து காரை மூவ் பண்றேன். நல்லா கிளியரா இன்னொருத்தர் லெஃப்ட் சைடு மிரர் செக் பண்றேன். செக் பண்ணிட்டு சென்டர் மிரரையும் பார்க்குறேன். கம்ஃபர்டபுளா எனக்கு எதுவுமே வரலங்கிறப்ப நான் வந்து அதை ரெண்டாவது என்னோட ட்ராக்கை வந்து நான் கரெக்டாக பிடிக்கணும். இப்போ வந்து நான் வந்து போறேன், இந்த உங்களுக்கு போறேன் அப்படின்னா என்னோட இது வந்து லெஃப்ட் சைடு. ரைட் சைடில் வந்து ஆப்போசிட்ல வர்றவங்க நம்மளோட ரைட் சைடு வாங்கி போவாங்க. அதாவது அதை ஒரு பார்த்துக்கணும். அவங்க புதுசாக காரோட என்ன செய்வாங்கன்னா, பதட்டத்தில் இந்த ட்ராக்குக்கு வந்துருவாங்க. இப்போ பாருங்க, நான் போறது ராங்கான ட்ராக்ல போறேன். அதாவது ரைட் சைடு வந்துட்டேன். நம்ம ரைட் சைடில் போகக்கூடாது. ஏன்னா ரைட் சைடில் ஆப்போசிட்ல வர கார் தான் வரணும். அதை மெயினாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அது எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா, உங்களுக்கு ஆப்போசிட்ல வர்ற காரை உங்களோட ரைட் சைடில் போகணும். அந்த மாதிரி நீங்கள் ட்ராக்கை சூஸ் பண்ணிக்கணும். நம்ம இந்தியாவோட ஸ்டேரிங் மெத்தடில் ரைட் சைடில் வந்து சைடு வாங்குவாங்க. அந்த இதை நீங்கள் கணக்கு பண்ணி இப்போ போகணும். அடுத்தது இப்போ வந்து ஒரு ஜங்ஷனில் நிப்பாட்டுறேன். இந்த இடத்துல என்னென்ன செய்யணும் அவங்க அப்படிங்கிறத நான் கரெக்டாக என்னோட ட்ராக்ல தான் நான் நிப்பாட்டியிருக்கேன். ரைட் சைடு இண்டிகேட்டரை போட்டு நான் நிப்பாட்டியிருக்கேன். இது வந்து ஒரு டி ஜங்ஷன் ரோடு, ஒரு மெயின் ரோடு. இப்போ இதில் வந்து என்ன செய்யணும்னா, நேராக
எதையுமே பார்க்காம நான் வந்து கிராஸ் பண்ணிட முடியாது. அது மாதிரி இப்போ பாருங்க ஆப்போசிட்ல பஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. நான் இந்த இடத்துல நிறுத்தி காரை நிறுத்தி நியூட்ரல் பண்ணிட்டு வச்சிருக்கேன். ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுட்டேன். இப்போ பாருங்க பஸ் கிராஸ் பண்ணிருக்கு. ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு என்னோட ட்ராக்ல நிற்கிறேன். நான் ஆப்போசிட்ல பாருங்க ரைட் சைட்ல இடம் நிறைய இருக்கு. நான் அங்கே போகல. ஏன்னா அங்கேருந்து ஆப்போசிட்ல வர்ற கார் வந்து அந்த இடத்துல தான் திரும்பும். அதனால அங்கே போகல. இப்போ ஃபர்ஸ்ட் கியரை போடுறேன். ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுட்டு லெஃப்ட் சைடு பாக்குறேன். லெஃப்ட் சைடு ரைட் சைடு கிளியரா இருக்கிறதுனால கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட ட்ராக் பாருங்க லெஃப்ட் சைடு என்னோட ட்ராக்கை நான் போய் பிடிக்கிறேன். லெஃப்ட் சைடு என்னோட ட்ராக்கை பிடிச்சிருக்கேன். இப்ப என்னோட ரைட் சைடு பாருங்க ஆப்போசிட்ல கார் வந்துகிட்டு இருக்கு. நம்ம புதுசா உள்ளவங்க அந்த பதட்டத்துல என்ன செய்வாங்கன்னா இந்த ட்ராக்குக்கு வந்துருவாங்க, லெஃப்ட் ரைட் ட்ராக்குக்கு வந்துடும். அது மாதிரி வரக்கூடாது. அதுக்கப்புறம் இப்ப பாருங்க இப்போ தேர்ட் கியரை போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்றேன். மூவ் பண்ணும்போது ஒவ்வொரு செகண்ட்ஸுக்கும் நம்மளோட சைடு மிரரை வாட்ச் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா நம்மளுக்கு பக்கத்துல கார் வருதா அப்படிங்கிற வாட்ச் பண்ணிட்டு நம்ம டிரைவ் பண்ணணும். தேர்ட்ல போறேன். இப்போ ஃபோர்த் கியரை மாத்துறேன். ஸ்மூத்தா மாத்தி போயிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து கியர் சேஞ்ச் பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். கியர் சேஞ்ச் பண்ணும்போது கியரை போய் நம்ம பார்க்க கூடாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா புதுசா கார் ஓட்டும் போது கியர் எந்த கியர்ல போகுது கியரை பார்ப்பாங்க. அதெல்லாம் நீங்க ஆரம்பத்துல பார்க்கவே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க போட்டு ஒரு கியரை மூவ் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கே ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பாருங்க அவங்க கார் நிப்பாட்டிட்டு ஸ்லோ பண்ணிட்டாங்க, டேர்ன் எடுக்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து அவங்க இண்டிகேட்டர் போட்ட உடனே நம்ம ஜட்ஜ் பண்ணணும். அவங்க திரும்ப போறாங்க அப்படிங்கிறப்ப ஒண்ணு நம்மளோட ஸ்பீடை குறைச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா ரைட் சைடு ட்ராக்ல இது வாகனம் வருதான்னு பார்க்கணும். வாகனம் வரல அப்படின்னா ரைட் இண்டிகேட்டர் போட்டு அந்த ட்ராக்குக்கு நம்ம மாறிக்கணும். அவங்கள கவனிக்காம நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இண்டிகேட்டர் போட்டு அவங்க திரும்ப நம்ம கவனிக்கல அப்படின்னா நம்ம போய் அவங்க மேல மோதிடுவோம். இப்போ இதுல இருந்து போயிட்டு ஒரு ஜங்ஷன்லனா ரைட் எடுக்க போறேன். இப்போ ரைட் எடுக்க போறப்ப என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் நான் வந்து உங்களுக்கு இது பண்ணேன்னு பாருங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கியர் டவுன் பண்ணிட்டு ரெண்டாவது கியர்ல தான் போறேன். இப்போ ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக் ஒன்று வருது. இந்த மாதிரி ஸ்பீடு பிரேக்லாம் ஃபர்ஸ்ட் கியரை போட்டு மெதுவா ஏற்றி இறக்கணும். பதட்டத்துல வேகமா ஏற்றிடக்கூடாது. ஏற்றினா கீழே உள்ளது இடிச்சிடும். பெரிய ஸ்பீடு பிரேக்னால ரொம்ப பொறுமையா ஏற்றணும். இப்போ இது திருப்பி ஒரு மெயின் ஹைவே ரோட்ல நான் போய் ஜாயின் பண்ண போறேன். பாருங்க இந்த இடத்துல நிறுத்திட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன், ரைட் இண்டிகேட்டரை போட்டேன். இப்போ பாருங்க வாகனம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. நான் வெயிட் பண்றேன். வாகனங்கள்லாம் போற வரைக்கும் வெயிட் பண்றேன். இப்போ வாகனங்கள்லாம் போயிருச்சு. அதனால நான் வந்து கிராஸ் பண்றேன். ரைட்டு லெஃப்ட் ரெண்டு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கிராஸ் பண்ணி என்னோட ட்ராக்குக்கு வந்திருக்கேன். இப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்க டீச்சிங்ஸ்ல கிராஸ் பண்ணும்போது பதட்டப்படாம நின்று ரெண்டு சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பொறுமையா பார்த்து மிரரை பார்த்து அதுக்கப்புறம் நீங்க டிரைவ் பண்ணணும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா இப்போ பாருங்க எதிர்த்தாப்புல ஆப்போசிட்ல போர்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி போர்ட்ஸ் சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வாட்ச் பண்ணணும். அந்த இடத்துல வந்து ஒரு போர்டு வச்சிருக்காங்க. லெஃப்ட்ல இருந்து ஒரு ரோடு வந்து கிராஸ் பண்ணுது. டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்கும்போது அந்த லெஃப்ட் ரோட்டை வாட்ச் பண்ணணும். ஏன்னா அதுல இருந்து வாகனங்க வரும். அந்த சிக்னல் வச்சிருக்க லைட் எல்லாம் வாட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னன்னா ஸ்பீடு லிமிட்டை நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். இப்போ நான் போயிட்டே இருக்கேன், 40ல போயிட்டு இருக்கேன். இப்போ டாப் மாத்திட்டேன். இப்போ வந்து கார் நம்ம ஆக்சிலேட்டரை புதுசாக கார் ஓட்டுறவங்க ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணுவாங்க. அவங்க ஸ்பீட் லிமிட்டை பார்க்க மாட்டாங்க. அது பாட்டுக்கு 100, 80, 100, 120க்குலாம் போயிடும் சில நேரத்தில். அந்த மாதிரி இப்போ போனால் ஆபத்து. ஏன்னா டிரைவிங் புதுசாக கற்றுக்கிறவங்க 40லேருந்து 50க்குள்ளே தான் அவங்க ஸ்பீட் லிமிட்டை மெயின்டைன் பண்ணணும். அது இப்போ 100லாம் போயிட்டாங்கன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நான் 60ல் போயிட்டு ஸ்பீடாக ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ரோட்டில் தான் இருக்கணும். உங்களுக்கு ஸ்டேரிங்கையோ கியரையோ எதையுமே பார்க்கக்கூடாது. ரைட் சைடு லெஃப்ட் சைடு மிரர் சென்டர் மிரர் பார்க்கணும். ரோட்டோட ஆப்போசிட்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நீங்க நோட் பண்ணிட்டு இந்த மாதிரி பைக்ல போகும்போது இப்படி ஹார்ன் பண்ணிட்டு பொறுமையா போகணும். அதுக்கு அடுத்ததான் நான் ஜஸ்ட் ஒரு பார்க் பண்ணணும். அதையும் உங்களுக்கு சொல்லி கம்ப்ளீட் பண்றேன். இப்போ நான் பார்க் பண்ண போறேன். நார்மலா என்ன பார்க்கிங் பண்ணுவாங்கன்னா பிகினர்ஸ் என்ன செய்வாங்கன்னா டக்குன்னு உடனே வந்து இண்டிகேட்டர் எதுவுமே போடாம உடனே காரை திருப்பி ஓரமா நிப்பாட்டிடுவாங்க. அந்த மாதிரி செய்து பெரிய ஆபத்து. அதுக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் என்ன, இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடு பார்க் பண்ண போறேன். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன், மிரர்ஸ் செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கான இடத்த சூஸ் பண்ணி தான் நான் நிறுத்த முடியும். இந்த இடத்துலலாம் இட வசதி இல்லைங்கனால மெதுவாக போயிட்டே இருக்கேன். இப்போ ஒரு இடம் ஒன்று கிளியரா வருது. இப்போ பாருங்க ஆப்போசிட்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருது. இப்போ இந்த லெஃப்ட்ல நான் நிறுத்த போறேன். படிப்படியா இண்டிகேட்டரை போட்டு மெதுவாக அப்படியே பொறுமையா லெஃப்ட் மிரரை பார்த்துட்டு அப்படியே ஓரமா நிறுத்தியிருக்கேன். நிறுத்தின உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நியூட்ரல் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக் போட்டு இந்த ஹசார்ட் லைட்னு ஒன்று இருக்கு, நம்ம போட்டு விட்டுறணும். இது போட்டிங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே ஆரோமா இருக்கு. உங்களுக்கு தெரியும், உங்களோட ஸ்பீடாமீட்டர்ல அந்த இதில் நீங்கள் பார்க்கலாம் மேலே டேஷ்போர்டில். இது ஏன் போடணும் அப்படின்னா நம்ம வந்து காரை நிறுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது அப்போதான் அவங்களுக்கு தெரியும், பின்னால் வரவங்களுக்கு முன்னால் வரவங்க. ஏன்னா நம்ம காரை நிறுத்தியிருக்கோமா இல்லை போயிட்டு இருக்கோமான்னு தெரியாது, ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். அதாவது ஹசார்ட் லைட்னு சொல்ல இதை போட்டு விட்டு எங்கே நீங்கள் நிறுத்தினீங்கன்னாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய பார்க்கிங்ல நீங்க நிறுத்திருக்கீங்க, போதுமான இடம் இருக்கிற இடத்துல நிறுத்திங்கன்னா தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு அர்ஜென்டா நிறுத்தும் போது
இந்த மாதிரி தான் நிறுத்தணும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கும்போது வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, திருப்பி மூவ் பண்ணணும். அசாலிட் ஆஃப் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன், ரைட் இண்டிகேட்டரை போட்டேன். இப்போ ரைட் சைடு மிரரை பார்க்குறேன். பார்த்துட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேரிங் திருப்பி அந்த ட்ராக்குக்கு வரும். ஒரு பைக் வந்துகிட்டு இருக்கு, அதை நான் பார்த்துட்டேன். பார்த்துட்டு பொறுமையாக தான் கொடுக்குறேன். அவர் நம்மளை கிராஸ் பண்ணி இப்போ போவார் பாரு. போவார். அதெல்லாம் நான் ஜட்ஜ் பண்ணதுனால உங்களுக்கு கிளியராக ஜட்ஜ் பண்ண முடியும். திருப்பி நான் லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டு ஒரு பெரிய பார்க்கிங்கில் உங்களுக்கு நான் பார்க் பண்ணுறேன். இப்போ கம்ஃபர்டபுளாக லெஃப்ட் பொறுமையாக பதட்டமே இல்லாமல் நம்ம பார்க் பண்ணும்போது எங்கே பார்க் பண்ண போகிறோமோ அதுக்கு முன்னாடியே இண்டிகேட்டர் போட்டு இடத்த சூஸ் பண்ணி பொறுமையாக நம்ம போய் பார்க் பண்ணணும். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பிகினர்ஸ் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா பதட்டம் இல்லாமல் சீக்கிரமாக நீங்கள் வந்து டிரைவிங் கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டோட பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வர மாதிரி கண்டென்ட்டோட அடுத்ததாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.